இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் 12 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியால 1300 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பட்ட ஒரு அழகான 2 பிஹெச்கே வீடு தாங்க. நடுத்தர மக்கள் எப்படி ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கனவு கண்டாங்களோ அந்த வீட்டை இவங்க லைவாவே கட்டி விற்பனைக்கு ரெடியா வச்சிருக்காங்க. அதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த வீட்டை ரெடி பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா எல்லாருமே ஈஸியா வாங்குற அளவுக்கு தான் வீட்டை ரொம்ப லோ பிரைஸை தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ள போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் MP மாட்டஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 3 சென்ட் 12 ஸ்கொயர் ஃபீட்டுங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா டவுன் ஃபுல்லு நம்மளுக்கு 2 பிஹெச்கே விட 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த சைட்ல கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான பென்டெலிவிஷன்ல ஒயிட், ஆரஞ்சு, டார்க் ப்ரௌன் 3 கலர்ஸ் மட்டுமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணி எலிவிஷன் நம்மளுக்கு ரொம்ப நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவிஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு ஒரே மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலை நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோடனே வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் அளவு 16க்கு 10. கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு, கார்னர்ஸ்க்கு, பார்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் அதுக்குமே மேட் மிஷின் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியா தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய சிட்அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அந்த சிட்அவுட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்டர்ன் சோட ஜலமூலையில் வீட்டோட போர்வெல்லி வாட்டர் சம்பும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் கிளாஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப ஸ்பேசியஸான லென்த்தான அழகான லிவிங் ஏரியா அளவு 20க்கு 10. லிவிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா 2 சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிசைனிங் லைட் கூட ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சொல்லிட்டு நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பூஜை ரூம் வந்து ரொம்ப அழகாக வந்து வாலில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பேக்ரவுண்டுக்கு WPC பேனல்ஸை ரொம்ப அழகாக பொருத்தி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன், ஷட்டர் பாக்ஸ், இது பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ராஸ்லாம் நிறைய ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிக்கிற அக்னிமுடியில் வீட்டோட கியூட்டான கிச்சன் கம் டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமாக 16க்கு 8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக், அப்புறம் RCC லேப் பண்ணி ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வாலில் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா கிளாசி ஃபினிஷர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது வீட்டோட சவுத் வெஸ்டில் அமைஞ்சிக்கிற குபேர முறையில் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு 8ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் லைட் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலுக்கு மேலே லேப்ட்லேயே கபோர்ட் ஒர்க் பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய UPS தான் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம்க்கு எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பக்கம் பார்த்தீங்கன்னா டவல் ராட் கூட உங்களுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷர் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கடைசி பெட்ரூம். 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு சூப்பரான டிசைனில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 16க்கு 10ன்னு சொல்லிட்டு இதை நம்மளுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நம்மளுக்கு 4 எட்ஜஸ்க்கு ஸ்பாட்லைட்டில் ஃபிட் பண்ணி சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் ஏரியாவில் மட்டும் நமக்கு சூப்பராக வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல சிங்கிள் பீஸ் க்ளோசெட்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ அவங்க வீட்டுக்கு நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டெரஸ் ஏரியா வீட்டோட பேக் அண்ட் சைடில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் ஏரியா ஏறி மேலே நம்ம போகிறக்கு முன்னாடி வீட்டோட அவுட்டர் பாத்ரூம் வந்து ஸ்டேக்கஸ் ஏரியா பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டைப்பில் வந்து க்ளோசெட்டெல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நல்லா மேட் பின்சர் டைல்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்சர் டைல்ஸ் செட் பண்ணி 3 பாத்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிவிசி வெயிட்லெஸ்ஸாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகலாம். மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடு எக்ஸைட்டாக எங்களை போயிட்டு இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா காரமடையிலேருந்து நம்ம குருந்தமலை போகிற வழியில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 45 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணிக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.